இருக்கு. இதுல திமுகவுடைய டபுள் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த சைட் ஸ்டாண்ட் பார்த்திருப்போம், சென்டர் ஸ்டாண்ட் பார்த்திருப்போம். இது வந்து டபுள் ஸ்டாண்டு. எந்த பக்கம் நிக்குதுன்னே தெரியாது. நடந்தா மாதிரி சில கட்டுக்கதையில கட்டி அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்ன்றத உடைக்கிறதுக்கு தான் இந்த பத்தி. ஒரு அரசு ஒரு ட்விட்டர் ஒரு எக்ஸ் அக்கௌண்ட் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை பார்த்து பயப்படுது அப்படின்னா அதிமுக எதிர்கட்சியா இருந்ததுனால இது இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு ஆளாச்சு. ஆளுங்கட்சியா இருந்திருந்தா சட்டமே இல்லாம தமிழ்நாட்டுல நீட் தேர்வு ரொம்ப அழகா அதற்கு தமிழ்நாடு அரசு ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஆதரவு தெரிவித்தால் நீட்டை நீங்கள் ஏற்பதாக அர்த்தம். எப்படி ஒரு அரசு 2 ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? நீட்டு தேர்வை பத்தி பேசுறது இல்லை. அங்க போய் நின்றுட்டு ராவணம் அவன்டா இந்த பாட்டை பாடி அங்க ஒரு வைப்பு. அப்புறம் இன்னொருத்தர் பேசுறாரு, அவர் அந்த ஆடியோ மட்டும் போட்டுறாங்க மறந்துடு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி நெரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, நீட் தேர்வை தடை பண்ணணும்னு சொல்லி டெல்லியில போராட்டம் நடக்குது. சத்தியம் பண்ணி சொல்லுங்க, எவனாவது ஒருத்தன் திமுக நேர்மையான கொத்தடிமை சத்தியம் பண்ணி நீட் தேர்வை தடை பண்ணி நாங்க போராட்டம் நடக்குது. வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ற அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். தொடர்ந்து ஒரு வீடியோஸ்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஸோ உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் தென் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த இந்த வீடியோ உங்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. தென் கருத்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இப்போ நம்ம முக்கியமாக போக போகிறது ஒன் அண்ட் ஒன்லி இஷ்யூ நீட்ன்ற இஷ்யூல இன்னைக்கு டெல்லியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கலவரமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம விரிவாக நம்ம பேச போறோம். இதை பத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பேசினாரான்னு சொல்லி வேற யாரும் கேட்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா கொஞ்ச நாள் வந்து இவர் பேசினாரான்னு கேட்கும். அவர் பேசினதுக்கு அப்புறம் அதை பத்தி பேச மாட்டாங்க. அவர் பேசினாரா, இப்படி பேசினாரா, இதை பேசினாரா அப்படின்னு கேட்கும். பட் நம்ம இதுல டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல திமுகவுடைய டபுள் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இந்த சைட் ஸ்டாண்ட் பார்த்திருப்போம், சென்டர் ஸ்டாண்ட் பார்த்திருப்போம். இது வந்து டபுள் ஸ்டாண்டு. எந்த பக்கம் நிக்குதுன்னே தெரியாது. அது இஷ்டத்துக்கு பேசும், புரியாத மாதிரி பேசி மக்களை குழப்பி விட்டு கோட்டையில தள்ளி விட்டு போயிடும். அப்படிதான் வந்து இந்த நீட் விவகாரத்திலையும் இந்த பிரச்சனையிலையும் திமுக தூண்டி விட்டு செயல்படக்கூடியவர்கள் சிலர்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. போராடக்கூடியவர்கள் அவருடைய ஜனநாயக உரிமை, அதை வந்து தாராளமா போராடலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களை அடித்து விரட்டி காவல்துறை அத்துமீறினால் அது ஜனநாயக படுகொலை தான். அது தமிழ்நாட்டில் நடக்கல. இங்க அது நடந்தா மாதிரி சிலர் கட்டுக்கதையில கட்டி அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்ன்றத உடைக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. மொதல் விஷயம், டெல்லியில என்ன பிரச்சனை நடக்குது? ஜூன் 6ஆம் தேதி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவராக சொல்லப்படக்கூடிய அபிஜித். இந்த அபிஜித் வந்து இதுக்கு முன்னாடி பின்புலம் என்ன, இவர் எந்த பார்ட்டியில இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இதெல்லாம் வந்து அப்புறம். இப்போ கரண்ட்ல லைவ்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா போஸ்ட், ஒரு ட்விட்டர் போஸ்ட், அந்த ஹேண்டில் இருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு போஸ்ட் மட்டும் போடப்படுது. அந்த ட்விட்டர் பதிவை கோடிக்கணக்கான இந்தியர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு பின்புலமும் இல்லாம, முகமே தெரியாத, எந்த ஒரு மதமோ ஜாதியோ எந்த ஒரு அடையாளமும் இல்லாத காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற ஒரு காமெடிக்காக ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு ஐடிக்கு இத்தனை கோடி ஃபாலோவர்ஸான்னு சொல்லி இது எங்கேயோ நாட்டை கொண்டு போக போது நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதை சுற்றி ஓடும்போது சரி உங்க விருப்பம், ஒன்றிய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா ட்விட்டர் அந்த அக்கௌண்ட்டை எக்ஸ் அக்கௌண்ட்டை பிளாக் பண்றாங்க. ஒரு அரசு ஒரு ட்விட்டர் ஒரு எக்ஸ் அக்கௌண்ட் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை பார்த்து பயப்படுது அப்படின்னா அந்த அரசு எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பல பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் வந்து அடிக்கடி திசை மாற்றப்படுறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். விவசாயிகள் பிரச்சனை வந்ததுன்னா அங்க வேற ஒரு பிரச்சனையை வந்து கொளுத்தி போட்டு அதை மறுக்கடிக்க செய்யறது. இங்க மாணவர்கள் பிரச்சனை வந்ததுன்னா அதற்கு மேல வேற ஏதாவது ஒரு சாயம் பூசி அதை மழுங்கடிக்கப்படுறது. இது ஒட்டுமொத்த இந்தியாவுமா ஒன்றிணைந்து எடுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இது வரைக்கும் வலுப்பெறல. இது வரைக்கும் எதிர்கட்சிகளாக ஒன்றிணைகிறதுக்கும் யாரும் வந்து அந்த ஒத்துழைப்பை சரியா பண்ணல. தேர்தல் சமயத்துல மட்டும் வாக்கு வங்கிகளுக்காக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒருத்தரை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை கையில வச்சுக்கிட்டு கட்சிகளா ஒன்றிணைஞ்சாங்கன்னா அப்படி எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்புகள், அதை வந்து மக்கள் வந்து ஏற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா, நீட் தேர்வுல ஒரு முறைகேடும் நடக்குது. இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற ஒரு விஷயம். பல இடங்கள்ல ஆள்மாறாட்டங்கள் செஞ்சு நீட் தேர்வில் பாஸ் பண்ணுது. அதற்கு பிறகு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி நீட் தேர்வில் பாஸ் பண்ணுது. இல்லைன்னா ஒரு ஹாலில் பிட்டு கொடுத்து எக்ஸாமை வந்து அந்த ஹாலில் இருந்த எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக பிரைப் நடந்த விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த நீட் தேர்வு வந்ததுல இருந்து நம்ம வந்து சந்திச்சுட்டே இருக்கோம். தமிழ்நாடு முதல்ல நீட் தேர்வு அப்படின்னு கொண்டு வரும்பொழுதே
இதே அப்பட்டமாக ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ படிப்பு வாய்ப்பை வந்து சிதைக்குது அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து எதிர்த்துட்டு இருந்தோம். இது முக்கியமா இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு தான் இதை வந்து எதிர்த்தது, திமுக தான் எதிர்த்ததுன்னு திமுகவுடைய கொத்தடிமைகள் பல பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உண்மையிலேயே ஒத்துக்க வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எதிர்கட்சியா இருந்ததுனால இது இவ்வளவு பெரிய எதிர்ப்புக்கு ஆளாச்சு. ஆளுங்கட்சியா இருந்திருந்தா சட்டமே இல்லாம தமிழ்நாட்டுல நீட் தேர்வு ரொம்ப அழகா பாஸ் ஆகி அழகா இந்நேரம் வந்து நீட்டுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா எதிர்கட்சியா இருந்த ஒரே காரணத்துக்காக இந்த பிரச்சனையை பிஜேபி கொண்டு வந்த போது எதிர்த்து இதை பெருசாக்குனாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது பிஜேபி ஆட்சியில கொண்டு வந்த பல திட்டங்கள் இங்க சைலண்டா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதற்கு பல உதாரணங்களால் நம்மளால சொல்ல முடியும். அப்படி இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு, தமிழ்நாட்டிலையும் இந்த நீட்டுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் அதெல்லாம் வந்து வெடிக்கிறத பார்த்துருக்கோம். இப்போ அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அபிஜித்தை தாண்டி இன்னொருத்தர் பேசு பொருளா இருக்காரு. இன்னொரு தனிநபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சோனம் வாங்சுக். இவர் லடாக்கை சேர்ந்தவர். இவர் பல கல்வியில சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்லி போராடக்கூடிய சமூக ஆர்வலர். அண்ட் தென் இவர் ஒரு கல்வியாளர், இவர் ஒரு ஆராய்ச்சியாளர். இவர் வந்து நம்ம நண்பன் படத்துல இவரோட கேரக்டரை வந்து வச்சுதான் கொசக்ஷன் பசபுகார் அந்த கேரக்டரை வந்து கிரியேட் பண்ணதா வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர் 21 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கார். அவரை கைது பண்ணது டெல்லி அரசு, நம்ம ஒன்றிய அரசு. சரி, உங்க விருப்பம், கோச்சிக்குவீங்களே ஒன்றியம் சொல்லினா, இந்திய அரசு, ஒன்றிய அரசு, மத்திய அரசு, இந்திய அரசு எப்படி வேணா சொல்லலாம். ஸோ அவங்க வந்து கைது பண்றாங்க. அதற்கு பிறகு பல எதிர்ப்புகள் கிளம்பினதுக்கு அப்புறம் அவர் ரிலீஸ் பண்றாங்க. அவர் வெளியே வந்து திரும்பவும் உண்ணாவிரதம் தொடருது அப்படின்னு சொல்லி ஜந்தர் மந்தர்ல பண்ணிட்டு இருக்காரு. அந்த இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த நீட் முறைகேட்டை எதிர்த்து இதை பொறுப்பேற்று கல்வித்துறை அமைச்சர் நம்ம தர்மேந்திர பிரதான் இருக்காரு இல்லையா, அவர் பதவி விலகணும். இது ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு முறையும் சப்பக்காட்டு கட்டுறீங்க, நீங்க எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டீங்க, ரெஸ்பான்சிபிள் எடுத்து நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட ஒரு போராட்டம் அறிவிக்கப்படும். அவர் பதவி விலகலை அப்படின்னா 7 நாட்கள் கெடு, பதவி விலகலைன்னா போராட்டம் அறிவிக்கப்படும். மிகப்பெரிய போராட்டம், நாடு தழுவிய போராட்டம் இளைஞர்களால் முன்னெடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையா கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து பார்லிமெண்ட் தொடங்குது. பார்லிமெண்ட் தொடங்குற அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜந்தர் மந்தர்ல ஏற்கனவே போராட்டம் ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது. பார்லிமெண்ட் தொடங்கின அன்னைக்கு பார்லிமெண்ட்டை முற்றியேற்றதுக்கு எப்படி டெல்லி சலோ அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போனாங்களோ அந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வந்து இவங்களும் ஒரு செலவை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது காவல்துறையின் வன்முறைக்கு இட்டு சென்றது. அங்க வன்முறைகளால அவர்களை அடித்து தாக்கப்பட்டு அங்கிருந்து பலரும் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்ட காட்சிகள், நாடாளுமன்றம் முடக்கப்பட்ட காட்சிகள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதை தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களும் அந்த போராட்டத்துக்கு போயிட்டு அங்க ஆதரவு தெரிவிச்சதை நம்ம பார்த்தோம். அவர் ஆதரவு தெரிவிக்க போன அவரையும் போராட்டத்துல கலந்துக்கும் போது அவரை கைது பண்ணதை பார்த்தோம். அவர் மூக்குல வந்து ரத்தம் வந்து அதை வந்து பெரிய சர்ச்சையாகி அதற்கு பிறகு 3 மணி நேரம் கழித்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதற்கு தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழகம் சொன்னா கூட கோச்சுக்குவாங்க, ஏன்னா இவங்களுக்கு வார்த்தை ரொம்ப முக்கியம், வாழ்க்கைலாம் முக்கியம் இல்லை, வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் எதுவுமே சொல்லலை, எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. திமுக இங்க ரெட்டை வேடம் போடுறது இங்கதான் அம்பலமாகுது. ஒண்ணு, அங்க டெல்லியில நடக்கிறது நீட் வேண்டாம் அப்படின்ற போராட்டம் கிடையாது. அது நீட்ல இருக்கக்கூடிய குளறுபடியை தீர்த்து நல்லபடியா நீட்டு தேர்வு நடத்துங்க, நேர்மையா நீட்டு தேர்வு நடத்துங்க அப்படின்ற போராட்டம். அதற்கு தமிழ்நாடு அரசு ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஆதரவு தெரிவித்தால் நீட்டை நீங்கள் ஏற்பதாக அர்த்தம். எப்படி ஒரு அரசு 2 ஸ்டாண்ட் எடுக்க முடியும்? சட்டமன்றத்துல நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை, அதை விலக்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாச்சு. அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்தா அது டபுள் ஸ்டாண்டு தானே. அந்த ஆதரவு திமுக கொடுக்குது. இது என்னடா இப்படி டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க எல்லாத்துலயும், டீலிமிட்டேஷன்ல அன்னைக்கு ஒரு உருட்டு விட்டுறீங்க, இன்னைக்கு ஒரு உருட்டு விட்டுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நீட்லயும் அதே மாதிரி உருட்டுறீங்களேன்னு கேட்கும்போது, இல்ல டெல்லியில நீட்டு தேர்வு பேன், நீட்டு வேண்டாம், நீட்டை நீக்குங்கள்னு போராடுறாங்கன்னு சொல்லி ஒரு உருட்டை திமுக ஈகோ சிஸ்டம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு விசிகாவா இல்ல திமுகவான்னு தெரியல. இப்போ அவர் பேசியிருக்காருங்க நேத்து, நீட்டுக்கு எதிராக டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக டெல்லி அரசை, பாஜக அரசை எதிர்த்து போராடுது யாரு? மாணவர் அமைப்பு. நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அமைப்புகளா இருக்கட்டும், திமுக தூண்டுதல் பேர்ல சில இளைஞர் கூட்டமா இருக்கட்டும், சில கொத்தடிமைகளா இருக்கட்டும், அந்த கொத்தடிமைகள் யாரு, அந்த ஜென்சி கொத்தூஸ் யாரு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து இவர்கள்லாம் போராட்டம் பண்றது சடனா வந்து ரோட்ல உட்காருறது, அதுவும் அண்ணா சாலையில. ஆபீஸ் முடிஞ்சு, ஸ்கூல் முடிஞ்சு, எல்லாம் பரபரப்பா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போற டைம்ல அண்ணா சாலையில பர்மிஷன் இல்லாம உக்காந்தீங்கன்னா அரசு என்ன பண்ணும்? திமுக அரசா இருந்தா இன்னும் அடிச்சு வரட்டி இருக்கும், அதுதான் பண்ணியிருக்கும், வன்முறையை கையாண்டிருக்கும். ஆனா அழகா அவங்கள அங்கிருந்து அப்புறப்படுத்தி கல்யாண மண்டபத்தில் கூட்டு போய் அங்கிருந்து
கலைச்சி விட்டுருக்காங்க. இதை தான் தாவேக அரசு பண்ணுச்சு. இங்க என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சு விரட்டிட்டாங்க, அடக்குமுறை ஒடுக்குமுறைனாங்க. இப்போ சிபிஎம் ஆபீஸ்ல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அங்க யாராவது போய் தடுத்தாங்களா? இல்ல. நீங்க வழக்கமா எங்க பர்மிஷன் கொடுப்பீங்க போராட்டத்துக்கு? ஒண்ணு சிதானந்த சாலை, இல்ல அப்படின்னா நம்ம வள்ளுவர் கோட்டம். அந்த ஏரியாவில் நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ ஆர்கனைஸ்டா மிகப்பெரிய இளைஞர் திரளை கூட்டி நீங்க போராட்டம் நடத்துங்க, அரசு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கும். அதை பண்ணாம ரோட்ல வந்து உட்காந்தீங்கன்னா அரசு என்ன பண்ணும்? மக்களுக்கு இடையூறு இல்லாம இந்த லைஃப் சைக்கிளை ரன் பண்ணக்கூடிய வேலையை செய்யறது தான் அரசுடைய வேலை. அதுக்கு நீங்க இடையூறு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட திட்டு வாங்குறதுக்கா? அதுதானே ஒரு அரசு செய்யும். அதைத்தான் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதுல பாஜகவை திட்டுறது இல்ல, நீட்டு தேர்வை பத்தி பேசுறது இல்ல. அங்க போய் நின்றுட்டு ராவணம் அவன்டா இந்த பாட்டை பாடி அங்க ஒரு வைபு. அப்புறம் இன்னொருத்தர் பேசுறாரு, அவர் அந்த ஆடியோ மட்டும் போட்டுரு, அப்புறம் மறந்துடுவேன். என்கிற ஒரு செய்தியை பார்த்து விட்டு வந்து ஒரு திரைப்படத்திற்காக அது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் வண்டியிட்டு மண்சோறு சாப்பிடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்த்து விட்டு வந்தேன். அத்தகைய இளைஞர்கள் இருக்கிற நாட்டில் இப்படிப்பட்ட இளைஞர்களும் இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். இதுக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கு? இல்ல. எல்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஏன் நீங்களாம் டிவி பார்க்கலையா? இல்லை எதுவும் ஓடிடில எவனும் படம் பார்க்கலையா? நைட் நடுராத்திரில உட்காந்து ரிவ்யூ ட்வீட் பண்ணலையா? கூலி படத்துக்கு போனவங்கலாம் பேசலாமா? மூசா கேளுங்களேன். உரிமைக்காக போராடுகிற இளைஞர்கள் இருக்கிறீர்கள். அரசியலற்ற அரசியலை செய்வதற்கு இளைஞர்கள் வந்திருக்கிற சூழலில் உண்மையான அரசியலை பேசுகிற இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள். அரசியலற்ற அரசியலை செய்வதற்கு இளைஞர்கள் வந்திருக்கிறாங்களாம். புரியுதா? அரசியல் தெரியாத அவங்களுக்கு, ஆனா அரசியல் பண்ண வந்திருக்காங்களாம். இவெல்லாம் இத்தனை நாள் அரசியல் தெரியாம செய்யாம இருந்தால அவன்லாம் வந்ததுதான் உங்களுக்கு கடுப்பு. இன்னைக்கு வந்து எல்லா ஊழலையும் புட்டு புட்டு வைக்கிறதா உங்களுக்கு காண்டு, வேற ஒண்ணும் கிடையாது. செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு தலைநகர் டெல்லி கிடுகிடுக்கு போயிருக்கிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்க பாத்தீங்களா? நீட்டு தேர்வை தடை பண்ணணும்னு சொல்லி டெல்லியில போராட்டம் நடக்குது. சத்தியம் பண்ணி சொல்லுங்கயா, எவனாவது ஒருத்தன் திமுக நேர்மையான கொத்தடிமை இருந்தீங்கன்னா சத்தியம் பண்ணு, நீட் தேர்வை தடை பண்ணி நாங்க போராட்டம் நடக்குது. எப்படி செட் பண்றாங்க பத்தியில? மிகப்பெரிய போராட்டம், எழுச்சி மிக்க போராட்டம். ஆனால் இந்த முழக்கத்தின் விதை எந்த மண்ணில் போடப்பட்டது என்றால் பெருமை பொங்க சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் போடப்பட்ட விதை. இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டன. ஏற்காத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஏற்க மாட்டோம் என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு. ஏன் ஏற்க மாட்டோம், ஏன் ஏற்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ இதுக்கு பிரச்சனைக்குரிய ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக வாய் திறக்கல. அவங்களுக்கு அது வேணாம், அது போட்ட விட்டுருங்களேன், தீர்ந்து போன கட்சி. இந்த பக்கம் நம்ம எதிர்கட்சியா இருந்த திமுக அப்போ வந்து பாஜக எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கும். அதனால எதிர்க்கிறதுலாம் மக்களுக்கு நல்லதானதான், அப்படிதான் வந்து இருந்தது. அதனால எதிர்த்துச்சு. ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்த்து இருக்காரு தமிழ்நாடு. ஆளுங்கட்சியா இருந்தா சைலண்டாப்பா, அப்படியாப்பா தெரியாம கையெழுத்து போட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படியே உருட்டி ஓடி இருப்பாரு. அவர் வந்து அன்னைக்கு எதிர்த்ததுனாலதான் இது வந்துச்சான். அன்னைக்கு மாணவர்கள் உண்மையிலேயே எதிர்த்தாங்க, பொதுமக்கள் எதிர்த்தாங்க, இளைஞர்கள் எதிர்த்தாங்க. இன்னொன்னு அது ஒரு ஜல்லிக்கட்டு டேர்ம். அந்த ஜல்லிக்கட்டு இந்த பிரச்சனையை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் இளைஞர்கள் கையில எல்லாமே போனதுனால இந்த பிரச்சனை இன்னும் பெருசாச்சு. இது ஒரு அரசியல் ஆயிடுச்சு. உங்களுக்கு வாக்கு வங்கி வாங்குறதுக்கு அரசியல் ஆச்சு. 2021 தேர்தலில் வெக்கமே இல்லாம போய் வாக்குறுதி 2 வாக்குறுதி கொடுத்தாங்க நீட்டை பற்றி. அதுவும் டபுள் ஸ்டாண்டு. ஒண்ணு, நீட்டை விளக்குவோம், முதல் கையெழுத்து போடுவோம். 2வது 7.5% இருக்கிறத 10% உள்ஒதுக்கீட்டை கொடுப்போம். ரெண்டுத்தையுமே செய்யல. விளக்கவும் இல்லை, உள்ஒதுக்கீட்டும் கொடுக்கல. எதுக்கு தானே அந்த பக்கெட்ல தண்ணி அப்படின்ற மாதிரி ஆட்சி பண்ணாங்க. இப்படி நெரேட்டிவ் செட் பண்றது. அங்க போய் உட்காந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ், அது போய் பார்க்கறதுக்கு அமீர் ஒருத்தர் இருக்கிறார். அமீர் எச் வினோத் அவர்களுக்கு நான் படம் பார்த்து விட்டு நான் என் கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என் மாணவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நான் படம் பார்ப்பது எனக்கு மனசுக்கு ஒத்துக்காது அப்படின்ற மாதிரி கருத்து போட்டிருக்காரு. ஐயா கூலி படம் ஞாபகம் இருக்கு ஐயா? கூலி 13 நாள் சாலையில மழையிலையும் வெயிலையும் தார்பாயை விரிச்சு வச்சு உட்கார்ந்து இருந்தாங்கல்ல தூய்மை பணியாளர்கள் 13 நாளா. அதை கண்டுக்காம அன்னைக்கு கூலி படம் பார்க்கறதுக்காகவே அந்த மக்கள் அங்கிருந்து அடிச்சு விரட்டி அடிச்சுட்டு நடுராத்திரியில கூலி படத்துக்கு ரிவ்யூ போட்டார்ல அன்றைய முதல்வர். அப்போ உங்களுக்கு மனசு வந்ததுங்களா ஐயா? உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய் வந்ததுங்களா ஐயா? எங்கள் மக்கள் இங்க அடித்து நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது இது எங்கேயோ டெல்லியில் நடக்குது. அதுவும் அந்த நடக்கிற சம்பவத்துக்கும் நமக்கும் வேற வேற சம்பந்தம். ஒரே சம்பந்தப்படுத்தி நீங்க தான் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீட்டு பேன் வேணும், நீட்டு பேனுக்கு அங்க போராடல ஐயா, தற்குறிகளா, படிங்கய்யா பரமா படிங்கய்யா அப்படின்ற மாதிரிதான் பேச வேண்டியிருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளை எப்படியெல்லாம் மடமாத்துறாங்க பாருங்களேன். இங்க போய் தாவேகா ஜனநாயகம்
அவர் வரமாட்டார், இவர் போக மாட்டார், இவர் பேச மாட்டார், இப்படிப்பட்ட முதல்வரை தேர்ந்தெடுத்தா இதான் நடக்கும். ஏன் நல்ல முதல்வர் தான் தேர்ந்தெடுத்தாங்களா 5 வருஷத்துக்கு முன்னாடி? திராவிட மாடல் முதல்வர். அவர் 5 வருஷமா என்ன கலட்டினார் நீட்டை வந்து பேன் பண்ணாம? இந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும்ல பிரச்சாரத்துல வாய்கிழியே பேசினாரே உதயநிதி ஸ்டாலின். ஏன் அந்த ரகசியம் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? உங்களுக்கே தெரியாத ரகசியம் அது. என்னதான் சொல்றேன், நான் பொறுத்து இருந்து பார்க்கணும். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களுக்கு நினைக்கிறேன்.